கௌரி, என்னடி இது? குற்றவாளி சிறையில வச்சு போட்டுற மாதிரி குழந்தைய அறையில வச்சு தாப்பா போடுறேன். மணி சித்தப்பா கூட தான் தூங்குவேன் அடம் பிடிக்கிறேன். என்னடி புதுசா இது? வடக்குப்படி பையில அங்கேயே கொண்டு போய் போடு, இல்லன்னா நம்மள தொந்தரவு பண்ணுவான். என்னங்க இது? ஏதாவது தெரிஞ்சு பேசுறீங்களா? ஏன் உள்ளதானே சொல்றேன். ஐயோ ஐயோ, நீங்க ஒரு குழந்தை, புது பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா? வந்தான்னா கடவுளே, இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்ல நம்ம கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி நான் உங்க ரூமுக்கு வந்தேன். ஆஹா, அது அற்புதமான காட்சி. நான் வெக்கத்தோட தலை குனிஞ்சு நின்னேன். நீங்க வெடுக்குன்னு என் கைய புடிச்சு இழுத்து உங்க பக்கத்துல உட்கார வச்சு என் முகத்தை நிமித்தி பாத்தீங்க. அப்போ முகம் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. என்னது? கோபத்தினால வெக்கத்தினால செவந்து இருந்துச்சுன்னு சொன்னேன். சொல். அப்புறம் அந்த சமயம் பார்த்து யாரோ ஒரு அசட்டு பொண்ணு பால் வைக்க மறந்துட்டேன்னு சொல்லி கதவை தட்டிச்சேன். அம்மாடி, கொஞ்சம் கூட இங்கதான் தெரியாத மக்கடி அந்த பொண்ணு. நீங்க மட்டும் என்னவா அவளை சொல்றீங்க? அப்படின்னா நான் பின்ன இன்னைக்கு கூட மணி உங்க தம்பியோட தூங்கணும்னு சொல்றீங்களே. ஆமாடி, இன்னைக்கு அவங்க முதல் இரவுல நான் கூட மறந்தே போயிட்டேன். நான் ஒரு மாட ஏண்டி பாத்தீங்களா, உங்களோட பேசிக்கிட்டு இருந்து மாலதைய மறந்துட்டேன். இந்நேரம் அலங்காரம் முடிஞ்சிருக்கும். நான் வரேன். கௌரி, என்ன எல்லாம் முடிஞ்சதா? மாலதி, வாமா. தங்கச்சி, உள்ள பால் சொம்பு இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வாயேன். சும்மா போ. போமாண்ணா, போமா. நான் யாரு? நான் யாரு கேட்டா சொல்ல மாட்டேன். வேற யார் இருக்கா? நம்ம ரெண்டு பேரும். நீங்க என்ன அவசரம்? சாப்பிடு. நீங்க தான் சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடணும். சாப்பிடு. நான் சாப்பிடுறேன். அண்ணி இருக்காங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் நல்லா தூங்குறாங்க போல இருக்கு. இல்லாட்டி எப்படி அழுவானா? நான் சொன்ன கேளு. அண்ணி தான் அந்த பையனுக்கு ஏன் தூக்கிட்டு போனாங்க தெரியுமா? விடுங்களே, நான் பாத்துட்டு வந்து. நான் சொல்றது கேளுக்கு. விடுங்க அண்ணா. நீங்க தூங்கலையா? தூங்குவேனா? விடிய விடிய நீ பாடினாலும் விழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். மாலதி, மாலதி, என்ன இப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. வெடுக்குன்னு துடுக்குத்தனமா பேசின நீதானா 10 பிள்ளைகளை பெத்த மாதிரி பாடி குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்தேன். என்னால நம்பவே முடியல. நான் மட்டும் இல்லைங்க, எந்த பெண்ணுமே கழுத்துல தாலி வேண்டதுக்கு அப்புறம்
அடியோட மாறித்தான் போவாங்க. ஓஹோ, கல்லூரில இதையும் சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல, கடவுளால பெண்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. படிச்ச பொண்ணு, அதுலயும் பணக்கார குடும்பத்துல பிறந்தவ, எப்படி இருப்பியோன்னு நினைச்சு அறிவிச்சுட்டேன். வா இப்படி அந்த வேலை உங்களுக்கு வேண்டாம், அதை நம்ம கிட்ட விட்டுருங்க. இதை எடுத்துக்கங்க, அதை கொடுத்துருங்க. ஆமா, கல்யாணத்துக்கு முந்தி நீதான் எனக்கு பூஸ்ட் மாட்டி விட்டியா? சார், நீங்க குழந்தையா இருந்த போது உங்க அம்மா போட்டு விட்டுருப்பாங்க. கல்யாணம் ஆனதும் இப்ப நான் போட்டு விடுறேன். நீங்க தாத்தா ஆயிட்டா உங்க பேரன் போட்டு விட போறான். அப்போ ஆம்பளைங்க எல்லாம் அவங்க வேலையை அவங்களே செய்துக்க மாட்டாங்கன்னு சொல்றியா? ஓஹோ, அதுதான் பொம்பளைங்களுக்கு வாழ்க்கை துணைவின்னு பேர் வச்சிருக்காங்களா? பின்ன உங்களுக்கு தெரியாது போங்க. புருஷனுக்கு ஓட்டு மாட்டி விடுறது, ஊட்டு போட்டு விடுறது, குடிக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, இதெல்லாம் ஒரு மனைவிக்கு எவ்வளவு இன்பத்தை கொடுக்குறது தெரியுமா? பரவாயில்ல, இப்ப பழகிட்டா உன் குழந்தைகளுக்கு போட்டுள்ள மாதிரி கொஞ்சம் தம்பி சீக்கிரம் போட்டு. என்னடா பெரிய தொல்லையா போச்சு. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அப்படித்தான் இருக்கும். 2 குழந்தை குட்டி ஆயிட்டா அதுங்க அடிக்கிற லூட்டிக்கு பயந்துகிட்டு ராத்திரி வீட்டுக்கே வராம ஒரு டீயை வாங்கி சாப்பிட்டு ஒர்க் ஷாப்ல அம்போன்னு படுத்துக்குவீங்க. அதுதான் இவருக்கு நடக்காது. எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் சரி, ராத்திரி என்ன ஆனாலும் சரி, வீட்டுக்கு வந்து உன் கையால நானே விடுவேனா? ஐயே, பாக்கலாம் பாக்கலாம். என் கூட ஒர்க் ஸ்டாப்புக்கு வந்துரு, உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப அழகத்தான் இருக்கு. ஏந்திரி சொன்ன போங்க போங்கண்ணா, போங்கண்ணா, போங்களே, சொல்றது கேளு, போங்கண்ணா. என்னன்னு சிரிக்கிறீங்க? டேய், கால படுற கால் அது நம்ம மணிப்பையல் என்ன மணிப்பைய மாத்தி விட்டாங்க. மணிப்பை எங்கடா இருக்கிறான்? அந்த பாட்டியோட கோயிலுக்கு போயிருக்கானடா. என்னடா வளையறான்? ஒரே குழப்பமா இருக்கான பையன், ஒண்ணும் புரியலையே. நான் என்ன பண்ணேன்? ஏன் போட்டு மாட்டி பார்த்து விட்டேன்? நானா மாட்டி போட்டேன்? இல்ல நீங்க தான். நான் என் கால் தனியா போய் மாட்டிச்சான். சரி, இப்ப எதுக்கு சண்டை? போங்களே. சொன்னாங்க. என்ன என்ன பார்க்க கூடாத ஒரு தடவை. ஐயோ, இன்னும் என்ன பாத்துக்கிட்டு நீங்க போங்க. ஏலே தம்பி, எதையும் மறந்துடாம எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போடா. பத்திரமா எடுத்துட்டு போறான். அப்ப வருத்தமா? அப்ப போயிட்டு வரேன். போயிட்டு வாடா. என்ன வரேன், வருத்தமா? சும்மா சிரிக்கிறான், கைய கால உதறான், பேந்த பேந்த முழிக்கிறான். போடா, நீ மட்டும் என்னடா கல்யாணம் ஆன புதுசுல நான் அப்படிதான்டா இருந்தேன். ஏய், இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. கொஞ்சமா கொஞ்சமா. எஸ். எஸ். ஓகே.